குட்டிமா தமிழ் டிவி நேயர்களுக்கு வணக்கம். நான் தான் உங்க மணிகண்டன். தொடர்ந்து குட்டிமா தமிழ் டிவி சேனலுக்கு நீங்க நல்ல ஆதரவு கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க. அதுக்கு இந்த நேரத்துல ஒரு மிகப்பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இன்னைக்கு ஒரு படத்தோட பிரஸ் மீட்டை பார்க்க போறோம். இதோ வீடியோ உங்களுக்காக. ஹாப்பி ஃப்ரெண்ட்ஷிப் டே. உங்க எல்லாருக்குமே ஹாப்பி ஃப்ரெண்ட்ஷிப் டே. பிகாஸ் நான் டைம் அண்ட் அகெயின் சொல்லியிருக்கேன், த்ரூ மை லைஃப் இன் த பெஸ்ட் அண்ட் வர்ஸ்ட் டைம்ஸ் மீடியா ஃப்ரெண்ட்ஸ் மட்டும்தான் நின்னீங்க. இன்றைக்கும் உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப பெருமைப்படுறேன் இந்த மேடையில் நிற்கிறதுக்கு. எஸ்பெஷலி அந்தகன். நிறைய பேசியிருக்கேன், நிறைய எக்ஸ்ப்ரெஸ் பண்ணியிருக்கேன், ஆனால் பத்தாது. ஏன்னா அந்த அளவுக்கு லவ் பிரசாந்துக்கும் அங்கிளுக்கும் அவ்வளோ லவ் இருக்கு, சுற்றி அவ்வளோ இருக்கு. ஐ ஜஸ்ட் டோல்ட் பிரசாந்த், ஆக்சுவலி நாங்கள் உள்ளே வரும்போது எனக்கு திடீர்னு தோணுச்சு, தெர் இஸ் ஒன் இங்கிலீஷ் சிட்காம் சீரியல் ஒன்று, இட்ஸ் வெரி பிக் சூப்பர் ஹிட், எவ்ரிபடி லவ்ஸ் ரேமண்ட் அப்படின்றது பேர். ஐ செட் சீரியஸ்லி, எவ்ரிபடி லவ்ஸ் பிரசாந்த். There is no haters, absolutely no haters, and you deserve it. So very happy to be here, and Simran and I also go long way back, and she's absolutely stunning and gorgeous as ever, even better. So yeah, Priya is one very sweet kid that I met recently, and of course ellarum mediyil irukra ellarkume happy to be here. And kandipa indha padam ஒரு பெரிய blockbuster hit of this year kandipa agum. I'm also waiting to watch. கண்டிப்பா தியேட்டர்ஸ்க்கு ஆக்சுவலி ஃபைனலி அந்தகன் ரிலீஸ் லேட் ஆகுது. இதெல்லாம் போய் அந்தகன் 15th வர வேண்டியது சீக்கிரமா லேட்டா வந்தாலும் லேட்டஸ்டா வரும். 9th ஆகஸ்ட் இன் தியேட்டர்ஸ். கண்டிப்பா தியேட்டர்ல பாருங்க. தேங்க்யூ. இருக்கேன், 5 இண்டஸ்ட்ரியில ஒர்க் பண்ணியிருக்கேன். ஆனால் ஒரு ப்ராப்பர் வில்லேஜ் பொண்ணா இது வரைக்கும் நான் நடிச்சது கிடையாது. ஸோ சார் ப்ராமிஸ் பண்ணியிருக்காரு, அதே மாதிரி இவரை வச்சு ஒரு படம் பண்ண போறாரு. வேணா அதை கம்பைன் பண்ணிக்கோங்க. பட் எல்லாருக்கும் வணக்கம். ஐ ஜஸ்ட் ஹாவ் டு சே, இந்த படமே ரொம்ப பாசிட்டிவாக இருந்திருக்கு. ஐ திங்க் யூ கேன் சி ஆன் ஸ்டேஜ் எவ்ரி ஒன் இஸ் பீங் ஸோ ஜென்யூன். யாரும் ஒரு ஃபங்க்ஷனுக்கு வரணுமே பேசணுமேன்னு இல்லை. எவ்ரி ஒன்ஸ் ஹியர் பிகாஸ் தேர் ஃபீலிங் ஸோ குட் அபவுட் திஸ் ஃபில்ம். அண்ட் ஆப்வியஸ்லி கிரெடிட் கோஸ் டு தியாகராஜன் சார் அண்ட் பிரசாந்த் சார். And எல்லாரும் தியாகராஜன் சார் பற்றி மட்டும் பேசுகிறோம், பட் ஐம் ஷோர் there's 2 people at home also, Preeti and இவரோட அம்மா. ஸோ ஆப்வியஸ்லி இவர் இப்படி இருக்காருன்னா இட்ஸ் both those women as well. ஸோ அவங்க இன்னைக்கு இல்லை, பிரீத்தி ரொம்ப பழக்கம் ஷூட்டில். ஸோ the credit also goes to the rest of the family. And இன்னொன்று, 3 days ரொம்ப என்ஜாய் பண்ணோம். we went to Trichy, மதுரை, சேலம், கோயம்புத்தூர். ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு. நான் நிறைய டைம் பிரசாந்த் சாரோட ஸ்பெண்ட் பண்ணியிருக்கேன் இந்த படத்தில். பட் ஐ காட் டு ஸ்பெண்ட் ஸோ மச் டைம் வித் சிம்ரன் மேம். ஸோ ஹாப்பி ஃப்ரெண்ட்ஷிப் டே. ஐ ஃபீல் லைக் நம்ம ஃப்ரெண்ட்ஷிப் கண்டினியூ ஆகும். we've really gotten along so well. and எனக்கு ரொம்ப வருஷமாக ரொம்ப பிடிச்ச வனிதா மேமும் இருக்காங்க. ஸோ I'm so happy to be with everyone here today. And I'm looking forward to Sonna Madri, the success meet, and we're going to have a party. We've already started planning it. So we're all very confident. We're feeling very positive. Padam nalla vandirukku. The visuals are very different. Obviously we have Ravi sir, who has just worked on such huge films, and our inga padam pannumbodhu the scale of the film has also increased. So thank you Tyagarajan sir, thank you everyone. Ravi அவர் அப்புறமா தேங்க் பண்ணிக்கிறேன். இல்லை, ஏன்னா 2 நாள் முன்னாடி எனக்கு ஒரு ஜிம் ஒர்க் அவுட் கொடுத்தாரு அவரு. இப்போ வரைக்கும் இடுப்பு வலிக்குது. ஸோ அவர்கிட்ட அப்புறமா பேசிக்கிறேன். பட் தேங்க்யூ ஆல் ஃபார் கம்மிங் ஹியர். இட்ஸ் ஆல்வேஸ் நைஸ் டு see everyone. I feel எல்லாருமே ரொம்ப ரிலாக்ஸ்டாக இருக்கீங்க இந்த இவெண்ட்ல. So that just goes to show that we're all in good company and the movies come out well. Thank you. திரும்பி என்னோட ஃபேமிலி கூட இருக்க எனக்கு ரொம்ப நல்லா சந்தோஷமாக ஃபீல் பண்ணுறேன். இப்போது அந்தாகன் பற்றி சொல்லணும்னா, ஸ்டோரி, ஸ்க்ரீன் பிளே ரொம்ப நல்லா இருக்குது, ரொம்ப நல்லா வந்திருக்கு. அதுவும் அண்டர் எக்ஸிக்யூஷன் ஆஃப் தியாகராஜன் சார். நான் ரொம்ப இந்த ஆப்பர்ச்சுனிட்டியாக கொடுக்கறதுக்கு எனக்கு ரொம்ப தேங்க்ஸ் சார். தேங்க்யூ ஸோ மச். And of course Prashanthoda, I think this is my 8th film, 7th. So another இன்னொரு blockbuster-க்கு வெயிட் பண்ணுறேன். And August 9th அந்தகன் கண்டிப்பாக எல்லாரும் போய் பார்க்கணும் in theaters. And ரவி சார் கூட ஒர்க் பண்ணுறது, செந்தில் சார், வினீதா, பிரியா, சமுத்திரகனி சார், ரவி. For so many years
but she refuses to call me Vanita. Vinita. Okay, Vinita. And Nikhil, of course, yella cast, crew and technician team ku enoda good luck. Enakku good luck, but I am sure that kandipa the padam vandu romba nalla pogum. And I wish good luck to all of us and unga support kaga romba nandri. Thank you so much for accepting me for so many years. Prashant, good luck to all of us. Sir, thank you. Thank you, sir. Thank you. கூடிய தமிழ் சொந்தங்களுக்கு நண்பர்கள் தின வாழ்த்துக்கள். ரொம்ப சந்தோஷமான ஒரு நிகழ்வு. நண்பன் சசி பல இடங்களில் நினைவுபடுத்தினார். என்னுடைய நண்பர் பிரசாந்த் எப்படி சொல்லணும்னா, சசி கையில் ஒரு வாட்ச் கட்டியிருந்தான். அந்த வாட்சை ஒரு வாட்டி இப்படி பார்த்தேன். ஈவினிங் ஷூட்டிங் முடிஞ்சோடனே வா போகலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு போனான். எங்கன்னா ஒரு பெரிய வாட்ச் ஷோரூம் கூப்பிட்டு போயிட்டு, நீ வாட்ச் பார்த்தல, உனக்கு என்ன வாட்ச் பிடிக்குதோ எடுத்துக்கோ. எனக்கு அந்த வாட்ச் தான்டா பிடிச்சிருக்கு, அதனால தான்டா அதை பார்த்தேன். அப்போ அது நீ கட்டிக்கோ, எனக்கு வேறு வாட்சை செலக்ட் பண்ணு அப்படின்னா. அதே மாதிரி நண்பர் கண்ணாடி போட்டிருந்தாரு. சும்மா அந்த கண்ணாடியை எடுத்து நல்லா இருக்கே அப்படின்னேன். சாயந்தரம் எனக்கு 3 கண்ணாடி வந்துச்சு. அதில் எது வேணுமோ செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்போவே சொன்னேன், எனக்கு அவன் தான் பண்ணியிருக்கான், அவனுக்கு அப்புறம் இப்படி ஒரு நண்பர் கிடைச்சிருக்காரு, இந்த பேரன்புக்கு நான் என்ன செய்ய போகிறேன் அப்படின்னு பல நாளாக. ஏன்னா அதெல்லாம் கிடைக்காது, அந்த மாதிரி சொந்தம்லாம் கிடைக்காது. அதுக்கு எப்போவுமே நினச்சிக்கிட்டே இருப்பேன். திடீர்னு ஒரு நாள் எல்லாம் காரணமே இல்லாமல் ஃபோன் பண்ணுவேன், ஐயா எப்படி இருக்கீங்க, நாங்கள் 2 பேரும் ஐயான்னு பேசிப்போம். அது ஒரு பெரிய அன்பு இருக்கும், காரணமே இருக்காது. அதாவது என்னென்னா, ஒரு ஃபோன் வந்துச்சுனாலே ஏதோ ஒன்றுக்காக தான் எல்லாருமே ஃபோன் பேசி பழகிட்டோமா, எந்த காரணமும் இல்லாமல் நல்லா இருக்கீங்களா, எப்படி இருக்கீங்க, சாப்பிட்டீங்களா எப்படின்னு கேட்குற ஃபோன் வர்றது ரொம்ப அரிது. அது அங்கேருந்து வரும். நான் பேசியிருக்கேன், அதை உணர்ந்துருக்கேன். நான் எங்கேயோ ஏதோ ஒன்று பண்ணியிருப்பேன், அதை பார்த்துட்டு எனக்கு ஒரு ஃபோன் பண்ணுவார். அதுதான் எனக்கு ஒரு பெரிய ஒரு பிடிப்பை ஏற்படுத்துச்சு. எனக்கும் அவருக்கு இடையில எத்தனையோ படம் பண்ணியிருக்கோம், பண்ணுவோம், ஓடிடுவோம், அப்படியே போயிடுவோம். ஆனால் இந்த படம் ரொம்ப ஸ்பெஷல். இதோட ஆரம்ப புள்ளி எப்படி அப்படின்னா, தெலுங்குல இதே ரோல் பண்ணுறதுக்கு என்ன கேட்டாங்க, நான் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டேன். அப்புறம் தமிழில் வந்தோடனே எங்கள் தம்பி கிஷோர் ஃபோன் பண்ணான். அந்த மாதிரி சார் பேசணுன்றாரு. எனக்கு இவர்னா பயம். எப்படின்னா, நான் தியேட்டரில் ஆப்ரேட்டராக இருந்தப்போ மலையூர் மம்பட்டியான் படம் எடுத்து நான் ஓட்டியிருக்கேன். கொம்பேரி முக்கன் எடுத்து அந்த ஸ்க்ரீனில் பார்க்கும்போதே பதட்டமாக இருக்கும். இப்போ ஒரு ஷார்ட் பார்த்த மாதிரி அவர் எதுக்குடா பேசணுன்றாரு அப்படின்னா, இல்லை எனக்கு தெரியல, நான் இந்த இருக்காரு, உள்ள கொடுத்துட்டான். வணக்கம் சார் அப்படின்னாரு. சார் நான் வந்துடுறேன் சார் அப்படின்னு. ஆனால் நேராக பார்த்த பிறகுதான் தெரிஞ்சது அந்த அன்பு. உண்மையிலேயே ஒவ்வொரு முறையும் அவர் பார்க்கும்போதும் எனக்கு அந்த 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 கெத்து இருக்குல்ல, அப்படி இருக்கணும், நம்மளும் இப்படி தான் இருக்கணும், இன்னும் 10 வருஷம் கழிச்சு இப்படி இருக்கணும், 15 வருஷம் கழிச்சா நம்ம இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு ஒவ்வொரு முறையும் உணர்த்திக்கிட்டே இருப்பேன். இந்த பேரன்புக்கு இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையணும், அவருடைய அன்புக்கு. அப்புறம் அவங்க ஃபர்ஸ்ட் ஷாட்டில் வனிதா வந்தாங்க. மிகப்பெரிய கெட்ட வார்த்தை, ஏன்னா அப்படி யாருமே திட்டினது இல்லை. திட்டுறாங்க. நான் சார் திட்டுறாங்க சார் அப்படின்னா, இவர் தான் சொல்லி கொடுத்துட்டு வந்து அமைதியாக இருக்காரு. நான் சொன்னதெல்லாம் தாண்டி அந்த பொண்ணு திட்டுதுங்க, என்னங்க பண்ணான்னு கேட்குறேன் சார். அப்புறம் அங்கே கேட்டால், இல்லை சார் தான் சொன்னார் சொல்லு. அப்படி ஒரு கோஸ்டார் இந்த படத்தில். அப்புறம் மேம் கூட, சிம்ரன் மேம் கூட ஆக்ட் பண்ணது மறக்கவே முடியாது. அவ்வளோ அழகான ஒரு பெர்ஃபார்மர். நிறைய படங்களில் அசிஸ்டன்ட் ஆக்டராக இருக்கும்போது பார்த்துருக்கோம், பேசியிருக்கோம். பட் ஆனால் இப்படி சேர்ந்து நடிக்கிறதுக்கு வாய்ப்பு கிடைச்சது மிகப்பெரிய விஷயம். ஊர்வசிமா, அப்புறம் பிரியா வந்து நீங்கள் நினச்சதெல்லாம் நடக்கும், சரியா? சந்தோஷமாக இருங்க. காட் பிளஸ். அண்ணன் ரவி யாதவ் அண்ணா ரொம்ப ரசிச்சிருக்கோம், அவருடைய கேமராவில் நடித்தது ரொம்ப பெருமை. தம்பி இப்போ தான் ரொம்ப நாளாக பார்க்கணும், பேசணும்னு ஆசைப்பட்டுக்கிட்டே இருப்பேன். நிறைய விஷயங்கள் இவரை பற்றி கேள்விப்பட்டிருக்கேன். பட் ஒரே அலைவரிசை, ஆனால் சந்திப்பதற்கு இவ்வளோ காலம் ஆகிருக்கு. ஆனால் ஒவ்வொரு முறையும் நான் நினச்சது எல்லாத்தையுமே இப்போ அவர் வந்து நேராக பார்க்கும்போது சொன்னது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ரொம்ப மகிழ்ச்சி. நண்பன் நிகில், அப்புறம் இந்த படத்தில் நடித்த ஒர்க் பண்ண எல்லாருக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். பிரசாந்த் சார், உங்கள் மனசுக்கு இன்னும் இது அப்படியே பல மடங்கு உயரும் சார். வாழ்த்துக்கள் சார். நான் இறைவன்கிட்ட பிரார்த்தனை பண்ணிக்கிறேன், பெருசாக இருக்கும். நிகில் சார், வணக்கம் சார். மகிழ்ச்சி.
உங்களை எல்லாரையும் சந்திச்சது ரொம்ப பெருமகிழ்ச்சி. இந்த படம் மிகப்பெரிய வெற்றியடையும். அடுத்த முறை மீண்டும் அந்த நிலையில் சந்திப்போம். வாழ்த்துக்கள். நண்பர்களும் ஊடக நண்பர்களுக்கும் என்னுடைய நன்றி கலந்த வணக்கம். என்னோடு நெருங்கி ஒரு குடும்பமாக பழகி இந்த படத்தில் பணிபுரிந்த சக நடிகர்களுக்கும் டெக்னீஷியன்ஸ்க்கும் என்னுடைய வணக்கங்கள், வாழ்த்துக்கள். இந்த படத்தில் வந்து நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணோம். இன்னைக்கு நம்ம ரீசெண்டாக தான் ஒரு ப்ரெஸ் மீட் பண்ணோம். ஆனால் இன்னைக்கு ஒரு ப்ரெஸ் மீட் பண்ணுறதுக்கு காரணம் என்னன்னா ஃப்ரெண்ட்ஷிப் டே. வேர்ல்டில் இருக்க எல்லா தமிழ் சொந்தங்களுக்கும் இந்த ஃப்ரெண்ட்ஷிப் டே வாழ்த்துக்கள். உங்கள் எல்லாருக்கும் என்னுடைய ஃப்ரெண்ட்ஷிப் டே வாழ்த்துக்கள். எல்லாம் ஃப்ரெண்ட்ஸாக பழகிட்டு இருக்கோம். நம்ம வந்து ஒரு ப்ரெஸ்ஸு, ஒரு டெக்னீஷியன் அப்படின்னு இருக்கிறவங்க எல்லாமே நீங்கள் பேசும்போது பார்த்துருப்பீங்க, எப்படி பேசுகிறாங்க, எப்படி பழகுறாங்க. அந்த மாதிரி தான் எங்கள் யூனிட்டில் வந்து ஒர்க் பண்ண ஒவ்வொருத்தரும் எங்களுக்கு வந்து டைம் ப்ராப்ளமே இல்லை. காலையில் ஷூட்டிங் 9 மணின்னா 9 மணிக்கு எல்லாம் இருப்பாங்க. ஒரு ஜாலியாக இருக்கும். நம்ம நினச்ச நேரத்தை விட ஸ்பீடாக முடிச்சுட்டு போயிட்டே இருப்போம். நான் கூப்பிட்டதுக்காக வந்து பண்ணிட்டு போனார். என்கிட்ட இன்னைக்கு காலையில் சொன்னார், ஆனால் இதான் நான் கடைசி படம், இனிமேல் நான் வந்து இப்போ படத்தில் நடிக்கிற ஐடியா இல்லை, நான் வந்து இதுக்கு போகிறேன்னாரு, ஆன்மீகத்துக்கு போகிறேன்னாரு. ஆனால் நல்ல நடிகர், அவருடைய டயலாக் டெலிவரியெல்லாம். லீலா சாம்சன் ஒரு எக்ஸ்ட்ராடினரி பெர்ஃபார்மர். அவங்க இந்த படத்தில் ஒரு நல்ல ரோல் பண்ணியிருக்காங்க. அவ்வளோ பிரமாதமாக பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலாக அவங்க வரதா இருந்தது, ஆனால் அர்ஜென்ட்டாக சைனாவில் ஏதோ ப்ரோக்ராம் இருந்தது, போயிட்டாங்க. மேபி நம்ம எல்லாம் ஒரு சக்ஸஸ் மீட் வைக்கும்போது அவங்கெல்லாம் வருவாங்க. நீங்கள் இன்னைக்கு வந்து இந்த படத்தை இவ்வளோ தூரம் கொண்டு போய் நிறுத்திருக்கீங்க. இப்போவே எனக்கு பெரிய எனர்ஜி வந்திருக்கு. எல்லா தியேட்டருக்காரங்களும் இந்த படத்தை போடணும்னு அவங்களுக்குள்ள ஒரு பரபரப்பான ஒரு இது நடந்துகிட்ருக்கு. ஆல்ரெடி 400 தியேட்டருக்கு மேலே தமிழ்நாடு ஃபுல்லாக போட்டிருக்கோம். இதுக்கும் மேலே தியேட்டர்கள் போடணும்னு எல்லாரும் விரும்பி வராங்க. அது ஒரு நல்ல பாசிட்டிவ் சைன். அது வந்து அதற்கெல்லாம் காரணம் நம்ம ப்ரெஸ் ஊடக நண்பர்கள் தான். என்ன நேயர்களே, படத்தோட ப்ரெஸ் மீட்டை பார்த்து என்ஜாய் பண்ணீங்களா? அடுத்த வாரம் வந்து பார்த்தீங்கன்னா, அடுத்த வாரம்னு சொல்கிறேன், சரி அடுத்த வீடியோவில் வந்து இதே மாதிரி ஒரு ப்ரெஸ் மீட்டு, ஆடியோ லான்ச்சு, இசை வெளியீட்டு விழாவோட மீண்டும் நான் உங்களை வந்து சந்திக்கிறேன். குட்டிமா தமிழ் டிவி சேனலை பார்த்து ரசிச்சுக்கிட்டு இருக்க நேயர்களுக்கும் ரசிகர்களுக்கும் பொதுமக்களுக்கும் மிக்க நன்றி.